ராதையை திருமணம் பண்ணிக்கிட்ட அயன் யாருன்னு பார்க்கலாம். கிருஷ்ணரை விட 5 வயசு மூத்தவங்க ராதை. கிருஷ்ணர் அவரோட இளமை காலம் முழுவதும் ராதையோட, அதாவது 12 வருஷம் தான் இருந்திருக்காரு. அந்த சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப அழகான காதலும் நட்பும் இருந்திருக்கு. அதனால இப்ப வரைக்கும் ராதை கிருஷ்ணரோட காதல் கதை மட்டும்தான் அழியாத காவியமா இருக்குன்னு சொல்லலாம். ராதை இல்லாம கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் இல்லாம ராதையும் இல்ல. கிருஷ்ணர் கம்சனை தன்னோட 13 வயசுல வதம் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மதுரால தான் இருந்திருக்காரு. பிருந்தாவனத்துக்கும் வரல, ராதையையும் சந்திக்கல. ராதைக்கு அபிமன்யு என்னும் அயன் கூட மேரேஜும் நடந்திருக்கு. லக்ஷ்மி தேவியோட அவதாரமான ராதைக்கு எப்படி ஒரு சாதாரண மனுஷரோட திருமணம் நடந்துச்சு? அயன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவரோட பூர்வ ஜென்மத்துல கடுமையான தவம் இருந்து விஷ்ணு பகவான் கிட்டேயே லக்ஷ்மி தேவி தன்னோட மனைவியாகணும்னு கேட்டிருக்காரு. விஷ்ணு பகவான் மறுத்ததும் பக்தனையே ஏமாத்துறீங்களான்னு கேட்டு நெருப்புக்குள்ள போய் மறுபடியும் அதே வரத்தை கேட்டிருக்காரு அயன். விஷ்ணு பகவான் மறுக்க முடியாம அயன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. அதனாலதான் அயன் கூட ராதைக்கு திருமணம் நடந்துச்சு.